Okay, shalom friends. Good evening to this wonderful Torah session and this Bible study session, which we have been translated into Tamil for everybody. அன்பான நண்பர்களே, உங்களுக்கு சமாதானம். இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாரையும் நான் நண்பர் வரவேற்கிறேன். இந்த பைபிள் ஸ்டடிக்கு நம்ம உள்ள போலாம். If many of you don't know me, my name is Mark, and I teach the Hebrew language and the Hebrew side of the Bible, the Old Testament and the New Testament, and we do a lot of teaching and studies from the Hebrew mind to everybody who wants to learn. அன்பானவர்களே, உங்களுக்கு தெரியாது, என்னுடைய பெயர் மார்க் யங். நான் ஹீப்ரு மொழியை நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஹீப்ரு மொழியை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஹீப்ருவுடைய சிந்தையிலே, ஹீப்ரு மைண்ட் செட்ல, ஹீப்ரு சிந்தையிலே பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் நாங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். And we have been doing this study for the last 3 or 4 weeks. So if you all have joined in today, welcome. I welcome each one of you in the name of Yeshua. இங்கே இந்த தமிழ்ல இந்த வேத வகுப்பு 4 வாரங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வேத வகுப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். யெஷுவாவின் நாமத்தினாலே உங்களை அன்புடன் இந்த இடத்துல வரவேற்கிறேன். And today we have a very interesting study. We're going to study about the story of Noah, the man Noah, and how it is connected with grace. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சப்ஜெக்ட் மிக அருமையான ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட். என்னன்னா நோவா அப்படிங்கிற ஒரு மனிதனை பற்றி நம்ம பார்க்க போறோம். நோவாவுக்கும் கிருபைக்கும் என்ன ஒரு சம்பந்தம் என்கிறதை இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். Now the name Noah, which has 2 alphabets, 2 consonants in fact, Nun and the Het, the 2 alphabets which form the name Noah, also are the 2 alphabets called Ken, which is the word grace in Hebrew. So it's the same alphabets. நோவாங்கிற பெயர்ல 2 கான்சோனன்ட்ஸ் வருது. எபிரேய மொழியில் இருக்கிற 2 எழுத்துக்கள் வருகிறது. அந்த 2 எழுத்துக்களும் அதனுடைய அர்த்தமும் கிருபைக்கு வருகிற அந்த எழுத்தின் அர்த்தமும் இணைஞ்சுதான் அந்த பெயர் உருவாகுது, நோவா அப்படிங்கிற பெயர். And this if you have your Bible, please open with me to the book of Genesis chapter 6 and we'll read verse 8. உங்ககிட்ட வேதாகமம் தமிழ் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. Noah found Chen. Noah found Chen. He found grace in the eyes of the Lord. நோவாக் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த நுண் அந்த பதத்தில் இருக்கிற நோவாக்கும் கிருபை என்கிற சொல்லப்படுறது ஹென், இந்த இரண்டும் சேர்ந்து தான் நோவா. So if you take the name of Noah, Nun and Chet, and you reverse the order, Chet and Nun is the same word basically. Either his name means grace or it means Noah. அதாவது நோவா அந்த கிருபை, இந்த 2 வேர்ட்லயும் நோவா கேத் இப்படின்னு சொல்லலாம், கேத் நுன் இப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டுக்குமே நோவா கிருபை, ரெண்டுக்குமே பெயர் அர்த்தம் ஒன்னாதான் வருது. Now from this word Ken, which is grace in Hebrew, we get another word. We get a word called menukha. Same words, except another consonant is added to it, the mem. From the word menukha means comfort. மெனுகா அப்படிங்கிற வார்த்தைக்கு கம்ஃபர்ட், தேற்றுதல் அப்படிங்கிறதான ஒரு அர்த்தம் கொள்ளுவதாக வருகிறது. இதற்கும் நோவாவுக்கும் ஒரே மாதிரியான அர்த்தங்கள் தான் வருது. So the name Noah and the consonants of the name Noah is embedded in the concept of grace in the Bible. That means Noah is the epitome of grace. நோவாக் அப்படிங்கிற பெயரு கிருபை அப்படிங்கிற பதத்தோடு உள்ளே ஊன்றி நிலைப்பட்டு இருக்கிறது. எம்பெடட் அப்படின்னா அதோட கலந்து இருக்கிறது. கிருபைங்கிற வார்த்தைக்குள்ளதான் அந்த நோவாக் அப்படிங்கிற பெயரு ஒன்றோடு ஒன்று கலந்து இருக்கிறது. And Noah was born at a time on this earth when grace was much needed for humanity. மனித குலத்துக்கு கிருபை தேவை அப்படிங்கிற ஒரு மிக இக்கட்டான ஒரு காலகட்டத்துல தான் நோவா அந்த டைம்ல சரியாக பிறக்கிறார். அவர் பிறக்கும் பொழுது மனு குலத்துக்கு கிருபை தேவைப்படுகிறதான சூழ்நிலை இருந்தது. And if we study the history of humanity from Adam to Noah, we will realize one simple thing. ஆதாமிலிருந்து நோவா வரையுள்ள மனு குலத்தின் வரலாறை நம்ம திரும்பி புரட்டி பார்க்கும் பொழுது ஒரே ஒரு விஷயம் அந்த இடத்துல வருகிறது. If you open to chapter 5 of Genesis,
5ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். And we will read verse 5. 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான். It says that the Lord saw how great was the wickedness on earth. அப்போ கடவுள் பார்க்கிறாரு பூமி எவ்வளவு ஒரு கேடு உள்ளதாக இருந்தது என்பது. Actually, Arun, no, that is 6:5. Chapter 6 verse 5. Yeah. More told 5. Yes. Oh, sorry. 6:5. Correct. Sorry. 6:5 and 6:6. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 6ஆம் வசனமும் ரெண்டையும் பார்க்கிறோம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. இப்போ இந்த இடத்துல கர்த்தர் பூமியை பார்க்கும் பொழுது மனிதருடைய பூமியில் இருக்கிற மனுக்குலதும் எவ்வளவு கேடு உள்ளதாக அக்கிரம் உள்ளதாக இருக்கிறது என்று தேவன் அதை பார்க்கிறார். Yeah. It says that the Lord saw how great the wickedness of man increased on this earth. And how is God seeing the increase of this wickedness? தேவனுடைய பார்வையில மனிதன் வந்து அக்கிரமம் பெருகி கொண்டே போகிறது. தேவன் அதை எவ்விதமாய் பார்க்கிறார் என்பதை நம்ம பார்க்க போறோம். And the second part of the verse says that God saw that every thought of the human being is only towards evil. அந்த வசனத்தின் 2ஆம் பகுதியில பார்க்கிறோம் தேவன் என்ன பார்க்கிறாருன்னா மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே அப்படிங்கறத கர்த்தர் அந்த இடத்துல மனுஷனுடைய மனுக்குலத்துல பூமியில மனுஷனுடைய அக்கிரமம் பெருகுவதை தேவன் அந்த கண்ணோட்டத்துல பார்க்கிறார். The word that is used for thought is the word maksheva in Hebrew, which means to compute. The modern word for computers in Hebrew is maksheva, to compute. It's the same word used in the Bible. They were computing evil in their brains. அதாவது மக்ஷேவா அப்படின்னு சொல்லப்படுற அந்த சிந்தை மனதில தோன்றும் இந்த சிந்தைக்கு மக்ஷேவா அப்படிங்கிற ஒரு பதம் வருகிறது. அதற்கு கம்ப்யூட்னு சொல்றது. கம்ப்யூட்டர் நம்ம கம்ப்யூட் பண்றோம் இல்லையா? அப்படின்னா ஒரு அந்த சிந்தை வந்து ஒரே சிந்தையாக இருப்பதில்லை. அந்த சிந்தையே எப்பவும் நித்தமும் அந்த சிந்தை உள்ளுக்குள்ள ஓடிட்டே இருக்கிறதுக்கு தான் அந்த வார்த்தை மக்ஷேவா அப்படிங்கிற வார்த்தை. And when God saw that humanity was not living and utilizing life for the purpose they were created for, then God decided to remove them from the face of this earth. தேவன் மனுக்குலத்தை எந்த விதமான நோக்கத்திற்காக எந்த விதமான தேவன் வைத்த நோக்கத்திற்காக அவர் படைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான மனுக்குலம் வாழவே இல்லை. அவர்களுடைய சிந்தை முழுவதும் அக்கிரமத்தில் இருக்குது. தேவன் விரும்புகிறபடி அவர்கள் வாழாதிருந்த காரணத்தினாலே பூமியிலே மனுக்குலத்தை நிர்மூலமாக்கி அழித்து விட வேண்டும் என்று தேவன் சிந்தை கொள்கிறார். And then in verse 6 it says, and the Lord regretted that he had made man on this earth. 6ஆம் வசனத்துல பாக்குறோம் மனுஷனை படைச்சதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறாரா. வசனம் இப்படி சொல்லுகிறது, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. Now the word for regret is the word nakhem, which also is rooted in the name Noach. நோவாக் அப்படிங்கிற பதத்துல வருகிற அந்த அடிப்படை வார்த்தை தான் நக்கேம் அப்படிங்கிற வார்த்தைக்கும் வருது. அதுக்கு என்ன அர்த்தம்னா ரிக்ரெட், மனஸ்தாபப்படுகிறது, விசனப்படுகிறது என்கிற பொருளை உடையதாக வருகிறது. So it is a variation of this one word. Noach, Chen, Menucha, Nacham, all these words are rooted in one word, and that is grace. அதாவது நோவாக், ஹென், மக்கா, நகா, இது எல்லாமே நோவா அப்படிங்கிற அந்த கிருபை அப்படிங்கிற வார்த்தைக்கு அடித்தள வார்த்தையாக இது இருக்கிறது. So when the Bible is using the word and the Lord regretted, what does it say in the English or the Tamil? What's the word used in Tamil over there? மனஸ்தாபம். What does that mean in English? Regret. Regret. Really? What does it say in the English Bible? Repented. It says the Lord repented. The Lord repented that he created man. He made man on the earth, and it grieved him at his heart. Yeah. This word regretted by Nachem, it simply means that God consoled his own heart. He had compassion over his own heart about what humans were doing on this earth. மனுஷங்க
பூமியில செய்யறத பார்த்துட்டு தேவன் தன்னுடைய இருதயத்தை தம்மில் தாமே அவர் அதை தேற்றிக் கொள்கிறார். தம்மில் தாமே அவர் தேற்றிக் கொள்கிறார். நக்கேம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வருகிற தன்னுடைய இருதயத்தை அவரே தேற்றிக் கொள்கிறார். மனுஷங்க இப்படி செய்யறாங்களே அப்படிங்கறத நினைச்சிட்டு மனஸ்தாபப்படுகிறார், ரிக்ரெட் பண்றார். இப்படி பண்ணிட்டோம், இப்படி ஒரு பண்ணிட்டோமே அப்படிங்கறத நினைச்சு விசனப்படுகிறார். And it is this compassion and consoling himself. Please mute yourself, please. This consoling himself sets the story of the entire episode of Noah and the flood. Please, can you come back and more? It is this last part. It is this consoling of his heart that sets the story of the flood and the story of Noah. தேவன் தன்னுடைய இருதயத்தை அவரே தானே தம்மில் தாமே அவர் தேற்றிக் கொள்வதில் இருந்துதான் நோவாவுடைய அந்த பகுதியும், நோவாவுடைய கதையும், நோவாவோட பகுதியும், வெள்ளத்தினாலே பூமி அழிக்கப்படுகிற கதையும் அந்த இடத்துல இருந்து தான் துவங்குது. So the entire story of Noah, the flood, and all that we're going to learn is all embedded in grace. Grace, my friend, is not New Testament. It is also Old Testament, and we're going to see today. எனக்கு அன்பானவர்களே, கிரேஸ் என்கிற பதம், கிருபை என்கிறது புதிய ஏற்பாட்டில் வருவதில்லை. அது புதிய ஏற்பாட்டில் மட்டும் வருவதில்ல, அது பழைய ஏற்பாட்டில் இருந்தும் தொடங்குகிறதா இருக்கிறது. அதை நாம் இன்று கற்றுக்கொள்கிறோம். இந்த நோவாக்களுடைய அந்த பகுதியும், வெள்ளம் வருகிற பகுதியும், பூமி எங்கும் வெள்ளத்தில் அழிக்கப்படுகிற பகுதியும் எல்லாருக்கும் அடித்தளமாய் அந்த கிரேஸ், கிருபை என்கிற பதமானது வருகிறது. இன்று அதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். Now, the world that existed before the flood was very, very different to the world that existed after the flood. வெள்ளம் ஏற்படுவதற்கு முன்பாக இருந்த உலகத்துக்கும் வெள்ளத்துக்கு பிறகு இருக்கிற உலகத்துக்கும் மிக மிக வேறுபாடு இருந்தது. அதை நம்ம பார்க்க போறோம். The world of Adam till Noah, that was before the flood, was a world of a kind of strict judgment and a kind of perfection that was slowly becoming less. ஆதாமிலிருந்து நோவா வரை உள்ள உலகத்திலே இருந்த காரியங்கள் என்ன அப்படின்னா, ஒரு கண்டிப்பு, ஒரு நியாய தீர்ப்பு, ஒரு பூரணமாக்குதல், இந்த மூன்று விஷயத்தை அடக்கினதாக ஆதாமிலிருந்து நோவா வரைக்கான வாழ்க்கை இருந்தது. நோவாக்கு பிறகு அது படிப்படியாக குறைவதாக இருக்கிறது. And that world was the world that Elohim had created. God, the creator, had created. And God created that world with strict judgment and with perfection. And therefore, till the flood, everything that humanity done, God was involving himself with strict judgment. ஆதாமிலிருந்து நோவா வரைக்குள்ள அந்த உலகமானது ஏலோஹிம் என்கிற சர்வ வல்லமையுள்ள ஆதியில் இருக்கிற தேவன் அந்த உலகத்தை படைத்தவரா இருக்கிறார். அதிலே தேவன் பூரணமாக மக்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கறதையும் சிந்திக்கிறாரு. ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ் இருந்துச்சு, ஒரு கண்டிப்பு, ஒரு நியாய தீர்ப்பு இதை பற்றிருந்தா இருந்தது. அதற்கு பிறகான வாழ்க்கையில தேவன் தம்மை தாமே முழுவதுமாய் அதை இன்வால்வ் பண்ணி தேவன் அதை செய்கிறவராக இருக்கிறார். You see, Adam's sin, God punished them. Eve also got punished. Cain killed Abel, he got punished. And everything was punishable immediately by God. But it is not so now. The world that exists after the flood of Noah is a very different world. And this is where we want to understand why. பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம் இல்லையா, ஆதாமில் இருந்து நோவா வரைக்கும் இருந்த உலகத்திலே யாரெல்லாம் பாவம் செய்தார்களோ உடனடியாக அவர்கள் தண்டனை பெற்றார்கள். ஆதாம் தண்டனை பெற்றாரு, ஏவாளுக்கு தண்டனை கிடைச்சிச்சு, ஆபேலை காயின் கொன்னாரு, உடனே அவருக்கு தண்டனை கிடைச்சது. இப்படி ஒவ்வொருவருக்கும் என்னாச்சு, தண்டனை கிடைத்ததா இருந்தது. ஆனா நோவாக்கு பிறகு அந்த வெள்ளத்துக்கு வந்ததுக்கு அப்புறமான உலகத்துல அது படிப்படியா குறைந்தது. இப்ப அந்த மாதிரி உடனடி தண்டனை யாருக்குமே கிடைப்பதில்லை. அது ஏன் அப்படிங்கிறதை நாம் இன்று சிந்திக்க போகிறோம். Now, turn with me to your Bible in chapter 8 of Genesis. And we will read from verse 20 to 22. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். அதை நம்ம பார்க்க போகிறோம். Shall I read it more? Yeah, go ahead. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. பூமியுள்ள நாளளவும்
விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். It is God's promise that as long as there's sun and there's the moon, there's light and there's darkness, there's seasons, God will not destroy this earth. கடவுள் சொல்றாரு, பூமியில அந்த நாளளவும் விதைப்பு இருக்கிற காலம், அறுப்பு இருக்கிற காலம், கோடை காலம், மழை காலம், மாரி காலம், எந்த காலத்தையும் பகலானாலும் இரவானாலும் எதுவுமே ஒளிவதில்லை அப்படிங்கறத தேவன் தம்முடைய உள்ளத்திலே அவர் சொல்கிறார். This tells us something very interesting. No matter what happens on the earth, God will from time to time assess what is happening, and he will adjudicate on this earth, and he will alleviate the problems on this earth, but he will not destroy this earth. தேவன் பூமியில நடக்கிற எல்லா காரியங்களையுமே அது என்னானாலும் சரியானாலும் தவறானாலும் என்னால மேட பல எந்த விதமான காரியங்கள் நடந்தாலும் தேவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். அது எவ்வளவு ஆழமானாலும் என்ன காரியங்கள் நடந்தாலும் மேற்கொண்டு இருந்தாலும் பூமியிலே நடந்து கொண்டிருந்தாலும் தேவன் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் தேவன் அதை அழிப்பதில்லை அப்படிங்கறதை அவர் முடிவு செய்கிறார். So the difference between the earth after the flood and the earth before the flood was that the earth that was refurbished after the flood was an earth that was able to absorb a lot more of human weakness and human sin compared to the earth before the flood. வெள்ளத்துக்கு பிறகான அந்த உலகத்திலே தேவன் பூமியில என்னென்ன காரியங்கள் நடந்தாலும் மனுஷனுடைய வீக்னஸ், மனிதன் செய்யற பாவங்கள், அது எல்லாவற்றையும் அது பொறுத்துக் கொள்கிறது, அது எடுத்துக்கொள்கிறது. இதுதான் வெள்ளத்துக்கு பிறகான உலகத்துக்கும் வெள்ளத்துக்கு முன்பா இருந்த உலகத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். Because in verse 21 God says, never again will I doom the earth because of man, even though whatever evil he is processing in his mind, and he's evil from even being from small. Even because of that, even though, but I will still not destroy the earth. This, my friend, is grace. அதாவது 21ஆம் வசனத்துல பார்க்கிறோம், மனுஷன் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஏன்னா மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் சிறு வயதுல இருந்தே பொல்லாததா இருக்குது. அவன் எவ்வளவு பாவங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறான், எவ்வளவு காரியங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறான். ஆனாலும் இந்த பூமியை மனுஷன் நிமித்தம் நான் சபிப்பதும் இல்லை அழிப்பதும் இல்லை அப்படிங்கிறத தேவன் சொல்றாரு. எனக்கு அன்பானவர்களே, இதுதான் இந்த இடத்துல கிருபை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. We are dealing with God, the name Elohim, because Elohim is the creator, Elohim is the sustainer, and Elohim is the God that has created all physical reality, nature. எனக்கு அன்பானவர்களே, ஏலோஹிம் அப்படிங்கிற அந்த ஆதியில் இருக்கிற அந்த கர்த்தர் தான், அந்த தேவன் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், இப்பொழுதும் அவர் இருக்கிறவர், அவர் எல்லாவற்றையும் உண்டாக்குகிற தேவன். அந்த தேவனை பத்தி நம்ம பார்க்கிறோம். Are you all understanding this? The word Adonai Yod-Heh-Vaveh is a different name of God. We are still not able to see the name Adonai Yod-Heh-Vaveh in this story. இந்த இடத்துல ஏலோஹிம் அப்படிங்கிற கடவுளை பற்றி, அந்த தேவனை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதோனாய் அப்படிங்கிற கடவுளுடைய மற்ற நாமங்களை, அப்படிப்பட்ட தேவனுடைய குணநலன்கள் இருக்கிறது அந்த அதோனாய் அப்படிங்கிற தேவனை நம்ம இந்த இடத்துல இன்னும் நம்ம பார்க்கல. We are still not introduced to the name Yod-Heh-Vaveh out here because God has not taken on the role of redeeming and rectifying the world as yet. இந்த இடத்துல அதோனாய் யவாவே அப்படிங்கிற அந்த பெயரை உடைய தேவன், அவரை பற்றி நாம் இன்னும் அறிமுகம் செய்யவில்லை. ஏன்னா இந்த அவர் இன்னும் விடுவிக்கிற தேவனாக அவர் இன்னும் நம்ம இடத்துல அறிமுகமாகவில்லை. Now, if we read chapter 8, we will see a very similar storyline in chapter 8 of Genesis to chapter 1 of Genesis. It's the same thing almost. இப்போ ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தை அப்படியே வாசிச்சுட்டே வந்தீங்கன்னா இதனுடைய இருக்கிற பகுதிகளுடைய வசனங்களும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிற பகுதியுடைய வசனங்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. படைப்புகளின் நிமித்தமாக ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்குது. Okay, it says that there was darkness in chapter 1, and it says that that God caused the wind to blow in chapter 8, like the Spirit of God was hovering over the waters. It was the same thing that was happening in chapter 1 and chapter 8. Almost the same thing.
ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலையும் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்திலும் பாக்குறோம் சில விஷயங்கள் நடக்குது. அப்பவும் இருள் இருந்தது அப்படின்னு பாக்குறோம். இந்த இடத்துலயும் இருள் இருக்கிற காரியங்களை பாக்குறோம். அப்ப தேவன் காற்றை அனுப்புகிறார். அந்த பகுதியும் 8ஆம் அதிகாரத்திலும் காற்றை அனுப்புகிறார் அப்படிங்கிற விஷயமும் வருது. The last part, Murray? It's the same thing which is happening in chapter 1 and chapter 8. It's almost like a recreation story. படைப்பினுடைய மறுபடைப்புங்கிற மாதிரியான சத்தியம் 8ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்தில் ஒன்று போல வருகிறது. அதுல ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தா வருது. இந்த இடத்துலயும் ஆவியானவர் மேலே அசைவாடி கொண்டிருக்கிறதாகவும் வருகிறது. In chapter 8, if you read verse 1, it says, "And God remembered Noah and all the beasts and all the cattle that were with him in the ark, and God caused the wind to blow across the earth, and the water subsided." We see also in chapter 1 that the Spirit of God was moving upon the waters. 8ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை பாக்குறோம். தேவன் நோவாவையும் அவனுடைய பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். அடுத்த பாட்டுல தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார் அப்படின்னு வருது. இதேதான் 1ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். ஆவியானவர் ஜலத்தின் மேல தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். Okay, and then we see subsequently the waters above going and the waters below going, like we see in Genesis 1, where God separated the waters above and the waters below. அதாவது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல எப்படி தண்ணீரை பிரிக்கிறார், வானத்துக்கு மேலாக அதற்கு கீழாக தண்ணீரை பிரிப்பது போல இந்த இடத்துல 8ஆம் அதிகாரத்திலையும் ஜலம் பூமிக்கு மேல இருக்கிறது, அது பூமிக்கு கீழ் இருக்கிற ஜலம் அப்படியும் பிரிக்கப்படுகிறது. And after this, then we see God says, the Bible says that the vegetation started growing from the earth. அதுக்கப்புறம் தேவன் சொல்றாரு பூமியில திரும்பவுமாக என்ன ஆகுது, பூமியில அந்த செடி கொடிகள் எல்லாம் வளர ஆரம்பிக்குது, பூமியில இருக்கிற பயிர்கள் வளர ஆரம்பிக்குது. So the story in chapter 8 is almost like a recreation story of chapter 1 of Genesis. That means God destroyed the world and he recreated the world exactly how it explains to us in chapter 1. அதாவது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல எப்படிலாம் தேவன் படைத்தாரோ அதே விஷயத்தை திரும்பவுமாக படைக்கிறதை ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். இதுதான் அதுக்கு 1ஆம் அதிகாரத்துக்கு 8ஆம் அதிகாரத்துக்கு இருக்கிற ஒருமித்த விஷயங்கள். Except for now God is looking at the earth in a very different way, because he's looking at humanity and saying, this humanity is bound to sin, therefore I must create this new earth with the ability to absorb man's sin. 8ஆம் அதிகாரத்துல என்ன பார்க்கிறோம்னா தேவன் மனிதனை வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்திலே பார்க்க ஆரம்பிக்கிறார். மனிதனுடைய குணம் பாவத்துலதான் இருக்குது. மனிதனை பூமியில வைக்கிறோம், அது முழுவதுமாய் அழித்து புதிய ஒரு விஷயத்தை உருவாக்குகிறோம். இனி மனிதன் எப்படி விதமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறான் என்பதை தேவன் அதை ஒரு கண்ணோக்கமாய் இருப்பதற்காக தேவன் அதை பார்ப்பதற்காக இருக்கிறார். Therefore, the old world before the flood, it was strict world. Today we are living in a world where humanity can do whatever he wants. He can murder, steal, destroy, rob, burgle. He can do all these things and he can laugh. Nothing happens because we're taking the grace of God for granted. அதாவது 8ஆம் அதிகாரத்துக்கு முன்பு இருக்கு இல்லையா, அந்த வெள்ளம், அந்த சூழ்நிலை ஆதாம்ல இருந்து நோவா வரைக்கும் இருந்த அந்த உலகத்துல எல்லாமே நியாயத்தீர்ப்பும் தண்டனைகளும் கொடுக்கப்பட்டதா இருந்தது. அதற்கு பிறகான உலகம் சற்றே மாறுபட்ட உலகமா இருக்குது. இப்ப வரைக்கும் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் வரைக்கும் சற்றே வித்தியாசமானதா இருக்கிறது. எப்படின்னா மனுஷன் இன்னுமே பொய் பேசுறாங்க, திருடுறாங்க, கொல்லறாங்க, எவ்வளவோ கொலைகளை பண்றாங்க, இந்த மாதிரி வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஏன்னா தேவனுடைய கிருபையை மனுஷன் என்ன பண்றான், அதை ஒரு ஒரு பொருட்டா எண்ணுவதில்லை, ரொம்ப ஒரு கிராண்டடா எடுத்துக்கிறாங்க. தேவனுடைய கிருபை இருக்குது அப்படிங்கிற மாதிரியான எடுத்துக்கிறாங்க. Now the Bible also says, Genesis says that God saw that man was indulging in violence upon the earth. Come again, sir. That man was indulging in violence. மனுஷன் ஒரு குற்றம் செய்வதற்காக, கொடூரமாக நடந்து கொள்வதற்காகவே மனிதன் என்ன பண்றான், அந்த மாதிரி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான் இந்த பூமியில. And this violence is a very specific word. It's called Hamas in Hebrew. Hamas. Violence அப்படிங்கிற பதத்துக்கு எபிரேய மொழியில கமாஸ் அப்படிங்கிற ஒரு பதம் வருது. Violence அப்படின்னா கொடூரமான செயல்களை செய்வது. Now to understand what this word Hamas means, it's a very dangerous form of human behavior. கமாஸ் என்கிற வார்த்தை அறிந்து கொள்ளணும்னா மனுக்குலம் உருவாவதனுடைய ஒரு ஆபத்தான விஷயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கொள்வதாக அந்த வார்த்தை வருகிறது. வன்முறை செய்வதுதான் மனிதனுடைய குணம்.
violence, வன்முறை. Yeah. The word ganav in Hebrew means to steal or to rob. The ஹீப்ரு word, பதத்துல கனாவ் அப்படிங்கிற பதம் திருடுவதற்கான ஒரு பதமாக இருக்கிறது. கனாவ். there's another word called gizel in Hebrew, which means to violently and forcibly take something like a burglary or a dacoity. It doesn't mean to rob, but it means to use violence as an act of robbing. இந்த கீஷல் அப்படிங்கிற எபிரேய பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கொள்ளையடிப்பது, வன்முறை மூலமாக கொள்ளையடிப்பது. திருடுவது என்பது வேற, ஒருவருடைய பாக்கெட்ல இருந்து திருடுறது அப்படியே தெரியாம எடுத்து திருடிடுறாங்க. ஆனா ஒரு பேங்கை கொள்ளையடிக்கணும்னா ஒரு இடத்துல ஓடி போய் அடிச்சு துன்புறுத்தி அந்த இடத்துல கொள்ளையடிப்பது. இந்த செயல்பாட்டுக்கான ஒரு எபிரேய பதம் என்னன்னா கீஷல். And these two words are very simple. That means someone who is a simple robber or a small time thief. He is afraid of getting caught. He has a conscience. Gizel does not have a conscience. He will rob you to your face. But Hamas is a mixture of these two. Very dangerous person. அதாவது கனாவ் அப்படிங்கிறது திருடுவது. அந்த கனாவுங்கிற பதத்துக்கு திருடுவதுங்கிற ஒரு அர்த்தம் வருகிறது. அப்படி திருடுறவனுக்கு மனசாட்சி குற்ற உணர்வு இருக்கும், நம்ம மாட்டிக்கொள்வோம் அப்படிங்கிற பயம் இருக்கும். ஆனா கீஷல் அப்படிங்கிற பதத்துல வருகிற அந்த கொள்ளையடித்து வன்முறை மூலம் கொள்ளையடிப்பது அப்படிங்கிற சிந்தையுடையவனுக்கு எந்த பயமும் இருக்காது, எந்த மாட்டிக்கொள்வோங்கிற பயமும் இருக்காது, எந்த குற்றுணர்வும் இருக்காது. அவன் என்ன பண்ணுவான், மனுஷங்களை துன்புறுத்தி அந்த காரியத்தை செய்து கொள்வாங்க. இந்த இரண்டு பதமும் சேர்ந்ததுதான் கமாஷ் அப்படிங்கிற பதம். இந்த ரெண்டுமே இணைந்த ஒரு சொல் தான் கமாஷ். அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு கொடூரமான ஆபத்தான ஒரு சிந்தையாக மனிதன் இருக்கிறார் இந்த பூமியில. Hamas is a person who uses the law to be corrupt and to do all the violent things on this earth. கமாஷ் அப்படிங்கிற பெயரையுடைய, கமாஷ் என்கிற பதத்துக்கு அந்த மனுஷன் அப்படி ஒரு குணத்தை கொண்டிருக்கிறவன் சட்டத்தை புறம்பாக பயன்படுத்தி கொள்ளையடிப்பதற்கும் ஊழல், லஞ்சம், திருடுவது இப்படி செய்வத காரியங்களுக்கு, இப்படியான காரியங்களை செய்வதற்காகவே சட்டங்களை பயன்படுத்திக்கிறவனாக இருக்கிறான். எவ்வளவு கொடூரமானவன் என்று பாருங்கள். If you read chapter 6 verse 11, can you read chapter 6 verse 11? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. The word used here, corrupt and lawlessness, is Hamas. Now let me explain what this Hamas is. கமாஷ் என்கிற சொல்லுக்கு என்னன்னா சட்டத்தை மீறுவது, வன்முறை செய்வது, lawlessness and violence. இதனுடைய அர்த்தத்தை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன். Hamas simply means that I'm doing something to you and I'm protected under law and you cannot do anything back to me again. இப்ப இந்த கமாஷ் அப்படிங்கிற சொல்லுக்கான நேரடியான ஒரு அர்த்தம் என்னன்னா, உங்களுக்கு விரோதமாக நான் ஒரு காரியத்தை செய்கிறேன், சட்டத்தின் மறைவிலே அதை நான் செய்கிறேன், அது நீங்க திரும்ப எனக்கு அதை செய்யக்கூடாதபடியாக நான் அதை மறைமுகமாக சட்டத்தின் பாதுகாப்போடு அதை நான் செய்கிறேன். And because I am transgressing against you and you cannot do anything back to me, you cannot get justice for what's happening, God has to protect you, and this is what God is most interested about in the Bible. I didn't get the point. Because I'm sinning against you and you cannot get justice because of it, God has to protect you from me. இப்போ உங்களுக்கு விரோதமான ஒரு காரியத்தை நான் செய்கிறேன், ஆனா நான் செய்த அந்த காரியத்துக்கான நீதி உங்களுக்கு கிடைப்பதில்லை, கடவுள் என்னை பாதுகாக்கிறார். இதுதான் இந்த இடத்துல வருகிறதான ஒரு அர்த்தம். Let me give you a simple example of Hamas. கமாஸ்க்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டை நான் உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுறேன். Suppose I ask you for a loan of 500 rupees. நான் உங்ககிட்ட ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு கடன் கொடுங்க அப்படினு நான் உங்ககிட்ட ஒரு கடன் கேக்குறேன். And I say I don't have money, can you please lend me 500 rupees? In my next salary I'll give you back your money. ரொம்ப அன்பா தாழ்மையா நான் என்ன பண்றேன், ஒரு 500 ரூபாய் எனக்கு கடனா கொடுங்க அப்படினு நான் கெஞ்சி கேக்குறேன். அடுத்த வாரம் சனிக்கிழமை உங்களுக்கு நான் திரும்ப கொடுத்துறேன் அப்படி நான் கேக்குறேன். Come the next salary, I am not interested in giving you your money. 1 month, 2 months, 3 months, 4 months, and then you're wondering, he says, Mark, why isn't he not giving my money back? இப்போ ஒவ்வொரு மாசமும் கடந்து நீங்க சொன்ன மாதிரி காசு தரல, 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் ஒவ்வொரு மாசமும் கடந்துட்டே போகுது. ஆனா நீங்க வாங்கின கடனை திருப்பி தரல. ஆனா நீங்க சிந்திக்கிறீங்க, ஏன் வாங்கின காசு இவங்க தர மாட்டாங்க அப்படின்னு நீங்க சிந்திக்கிறீங்க. One day you will come and ask me, Mark, you remember I
I lent you 500 rupees. When are you going to give it back to me? ஒரு நாள் திரும்ப போயிட்டு அந்த கடன் கொடுத்துட்டு திரும்ப கேக்குறீங்க, இங்க பாருங்க நீங்க 500 ரூபாய் நீங்க நான் உங்களுக்கு கடனா கொடுத்தேன், அதை திரும்ப எனக்கு நீங்க எப்ப தர போறீங்க அப்படின்னு நம்ம கேட்கறோம். I said, oh yes, I forgot. I'm sorry. You know what? Give me till next month. My salary, I'll give it next month. No problem. Please. அந்த இடத்துல வந்து திரும்ப என்ன பண்றாரு, ரொம்ப ஒரு சாரி கேட்டு ரொம்ப தாழ்மையா, என்னால ஐயோ நான் மறந்தே போயிட்டேன், சுத்தமா மறந்துட்டேன், அடுத்த சேலரி வரும்போது கண்டிப்பா என்ன பண்றது 500 ரூபாய் உங்களுக்கு திரும்ப தந்துடுறேன் அப்படின்ட்டு ரொம்ப பொலைட்டா நம்ம சொல்லிடுறோம். And the next time I forget again. மறுபடியும் என்ன பண்றேன், மறந்துடுறேன், அந்த காரியத்தை கொடுக்கறதுக்கு நான் மறந்துடுறேன். Now you are going to get angry with me. இப்போ என் மேல உங்களுக்கு கோபம் வரும். So when you get angry with me, what are you going to do? என் மேல கோபமா இருந்தா அந்த சமயத்துல நீங்க என்ன செய்வீங்க? You're going to come and shout at me, or you're going to fight with me? என்கிட்ட வந்து என் மேல வந்து கத்துவீங்களா இல்ல என்னோட சண்டை போடுவீங்களா? This is sin. This is sin. இதுதான் இந்த இடத்துல வருகிற அந்த காரியம். Can you go to the police and file an FIR against me saying this person has taken 500 rupees and he's not returning it back to me? அந்த சூழ்நிலையில நீங்க போலீஸ்ட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மனுஷன் எனக்கு காசே தரல அப்படின்னு அந்த போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி FIR பதிவு பண்ணுவீங்களா? The police are supposed to write a complaint because it is a crime. They're supposed to write a complaint. But what will the police tell you? You fool, go and take the 500 rupees from him. Why are you coming in asking me to file a case for 500 rupees? இப்போ நீங்க போலீஸ் அந்த 500 ரூபாய் கொண்டு போயிட்டு 500 ரூபாய் கொடுக்கலங்கிற அப்படிங்கிற அந்த கம்ப்ளைண்ட போலீஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா போலீஸ் என்ன பண்ணணும், கண்டிப்பாக அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா அது வந்து ஒரு குற்றம். 500 ரூபாய் வாங்கிட்டு தர மாட்டேன்னு சொல்றது ஒரு குற்றம். அந்த இடத்துல நீங்க வந்து அப்படி செய்யும்போது போலீஸ் கண்டிப்பா என்ன பண்ணணும், அந்த காரியத்தை அந்த கம்ப்ளைண்ட் அவங்க எடுத்துக்கணும். ஆனா அப்படி போலீஸ் எடுக்காம நம்மளை பார்த்து ஒரு மாதிரி கிண்டலா சொல்றாங்க, அடா முட்டாளே என்ன நீ இப்படி ஒரு 500 ரூபாய் வந்து இங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க, நீ அவன்டியா போயிட்டு கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே அப்படின்னு போலீஸ் திரும்ப சொல்லுவாங்க. The police are laughing at you. Even your friends are laughing. You're saying 500 rupees, you're making a police complaint. Are you going mad? Let it go. 500 ரூபாய் கொடுக்கறதுக்கு 500 ரூபாய் காசுக்கு போயிட்டு இங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவியான்னு சொல்லிட்டு போலீஸ் உங்களை பார்த்து நகைப்பாங்க, கேலி பண்ணுவாங்க. உங்களை நண்பர்களும் என்ன பார்த்து ஒரு 500 ரூபாய் காசு இது பண்ணிட்டு இருக்கிற, அந்த விட்டு தள்ளு அந்த 500 ரூபாய் அப்படின்னு உங்க நண்பர்களும் சொல்லுவாங்க. I am laughing at you. நான் என்ன பண்றேன், உங்களை பார்த்து சிரிக்கிறேன். ஏன்னா 500 ரூபாய் நீங்க என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க என்ன திரும்ப நான் உங்களுக்கு கொடுக்காம இருக்கேன், நானே உங்களை பார்த்து என்ன பண்ணுவேன், சிரிப்பேன். Because even the police cannot protect you now. ஏன்னா இந்த சூழ்நிலையில போலீஸ் கூட உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல, நீதி கொடுக்க முடியல. So what do? Now you get angry and you want to fight with me. இப்போ உங்களுக்கு உச்சகட்டமான ஒரு கோபம் வரும், அது என் மேல காமிக்க என்னோட சண்டை போடுறதுக்கு நீங்க நினைப்பீங்க. And the next time you want to fight with me, you want to come and hit me or fist me or break my legs or all those funny things that happen. அடுத்த முறை நீங்க எங்கிட்ட வரும் பொழுது நீங்க ரொம்ப கோபத்தோட என்ன தாக்குவீங்க, முகத்துல கை கால அடிப்பீங்க, தாக்குறதுக்கான முயற்சியில நீங்க மேற்கொள்வீங்க. But you see, the reason why you fight with me is because you don't get justice in life. இந்த கோபம், இந்த ஃபைட், இந்த சண்டை ஏன் நீங்க போடுறீங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கவில்லை. This is kamas. இதுக்கு பேர் தான் கமாஷ். This is the most dangerous form of human behavior. இதுதான் மனிதனுடைய குணநலையே மிக மிக மோசமான ஒரு குணம். I can understand a simple thief who robs from you and he gets caught and then he says, I'm sorry, please forgive me, please forgive me, and please forgive me. I can understand that person. இப்போ ஒரு மனுஷன் தெரியாம ஒரு இடத்துல திருடிறான், திருடினதுக்கு அப்புறம் மாட்டினதுக்கு அப்புறம் கெஞ்சறான், தயவு செய்து என்ன விட்டுருங்க ப்ளீஸ், நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சறான். அது ஒரு விதமான ஒரு இடத்துல வருகிறது. I can understand a criminal who comes to you, puts a gun to your head and says, give me all your money, or I'm going to shoot you, or sign on this document, I will shoot you, and he's not scared. Even that person also I understand. இப்போ இந்த விதமான ஒரு மனிதனை நான் புரிந்து கொள்கிறேன். இன்னொரு விதமான மனிதன் என்னன்னா, உங்க தலையில துப்பாக்கி வச்சு எனக்கு இந்த பணத்தை நீ குடுன்னு மிரட்டி வாங்குறதும், இந்த பத்திரத்துல கையெழுத்து போடு அப்படின்னு மிரட்டி வாங்குறது, எந்த பயம் இல்லாம மிரட்டி வாங்குற மனுஷனுடைய சிந்தையும் நான் புரிந்து கொள்கிறேன். But the person who practices kamas is the most dangerous because he does criminal activities, but he has the law to protect him also. இப்ப இந்த கமாஷ் அப்படிங்கிற சிந்தையுடைய மனிதன் தான் மிக மோசமான ஒரு சிந்தையுடைய மனிதனா இருக்கிறான். அவன் தைரியமாக எந்தவித மனப்பதட்டம், எந்தவித குற்றுணர்வும் இல்லாம, எந்த பயமும் இல்லாம தைரியமாக குற்றங்களை செய்து கொண்டிருக்கிறான். அந்த குற்றங்களை செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு சட்டம் தன்னை பாதுகாக்கும் விதமாகவும் அவன் செய்கிறான். இது மிக மோசமான ஒரு குணநலம் இந்த இடத்துல. Okay, so let me give you another example. இப்ப நான் இன்னொரு உதாரணத்தை சொல்லி நான் விளக்க ஆசைப்படுறேன். For you all to understand this properly. இதை வந்து தெளிவா நம்ம புரிந்து கொள்வதற்காக இன்னொரு உதாரணத்தை நான் சொல்கிறேன்.
suppose you have your corner grocery shop who you go to market every day or every week. இப்போ நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் இல்லாட்டி வாரத்துக்கு ஒரு முறை என்ன பண்றீங்க, சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி மளிகை கடை இந்த மாதிரி இடத்துக்கு நீங்க போறீங்க. And you've been going to the shop for the last 5 years and 10 years and he knows you. 5 வருஷம் 10 வருஷத்துக்கு மேலாக அதே கடைக்கு நீங்க போயிட்டு இருக்கீங்க. அந்த கடைக்காரர் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. But the poor owner of that shop is a very nice person. அந்த கடையினுடைய ஓனர் வந்து ரொம்ப தாழ்மையான ஒரு நல்ல மனுஷனா அவரு இருக்கிறாரு. So every time you go to the shop, you're wondering what to buy now. What should I buy today? You see a lot of fruits are there. What lovely fruits there are. இப்ப அந்த கடைக்கு போயிட்டு என்ன பண்றீங்க, சுத்தி முத்தி பாக்குறீங்க, என்ன நம்ம வாங்கலாம், என்ன விஷயத்தை நம்ம வாங்கலாம் அப்படின்னு நீங்க சிந்திக்கிறீங்க. அந்த பழங்களை பார்த்துட்டு எந்த பழத்தை நம்ம வாங்கலாம் அப்படின்னு நீங்க சிந்திக்கிறீங்க. And you go and you see this bunch of grapes. You say, oh, what lovely grapes. Let me buy some grapes. But before I want to buy, I just take one grape like this and I taste it. இப்ப அந்த இடத்துல பழங்களை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல ஒரு திராட்சை கொத்தி இருக்குது. அந்த திராட்சையை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா அந்த வாங்கணும் ஆசைப்படுறதுக்கு முன்பாக என்ன பண்றீங்க, திராட்சையில ஒரே ஒரு பழத்தை மட்டும் பிச்சு சாப்பிட்டு பாக்குறீங்க. எப்படி டேஸ்டா இருக்கா என்னன்னு டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்க. No problem. Right? Absolutely. You have done it. I have done it. Everybody has done it. இப்ப அப்படி பழத்துல ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்கலாம், தப்பு இருக்கா? ஒரு பிரச்சனை இல்ல. நீங்களும் பண்ணிருப்பீங்க, நானும் பண்ணிருப்பீங்க, எல்லாருமே அது பண்ணுவாங்க. I do it. Arun does it. You do it. Everybody does. In one day, there are 15 people who come and take one grape and put it in his mouth. இப்போ இதை நான் பண்ணிருக்கிறேன், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் பண்ணிருக்கீங்க, எல்லாருமே பண்ணுவோம். இப்படி ஒரு நாளைக்கு ஒரு 15 பேர் வந்து அந்த பழத்துல அந்த திராட்சை கொத்துல ஒவ்வொரு பழமும் எடுத்து சாப்பிட்டு பாட்டு எப்படி இருக்கும்? At the end of the day, the shopkeeper sees that he is at a loss of half a kilo of grapes, which is equal to 150 rupees. இப்போ அந்த நாளுடைய முடிவுல இப்படி 15 பேர் ஒரு நாளைக்கு வந்து ஒவ்வொருத்தரா பிச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இருந்தா அந்த நாள் முடிவுல ஒரு 1/2 கிலோ கிரேப் என்ன ஆயிரும், காலி ஆயிடும். அப்ப அந்த அன்னைக்கு முடிவுல பாத்தீங்கன்னா 150 ரூபாய் அவருக்கு ஒரு நஷ்டமாக அந்த இடத்துல அவர் போகிறது. And at the end of the month, he is at a loss of 4,500 rupees. அந்த மாசத்தின் முடிவுல பாத்துட்டீங்கன்னா இதன் மூலமா 4,500 ரூபாய் அவருக்கு ஒரு இழப்பு ஏற்படுகிறது. He says, I'm at a loss of 4,500 rupees. What am I going to give the person who I bought the grapes from? I have to pay him. And today I don't have the money to pay him. It's a loss. மாசத்தின் முடிவுல 4,500 ரூபாய் எனக்கு லாஸ் ஆயிருச்சு. இந்த கிரேப்ஸை எனக்கு சப்ளை பண்ணவங்களுக்கு நான் என்ன காசு கொண்டு போய் நான் கொடுப்பேன், எப்படி என்னால கொடுக்க முடியும்? 4,500 ரூபாய் எனக்கு இங்க நஷ்டமா இருக்குது அப்படின்னு அவர் சிந்திக்கிறாரு. One pod of grape in my mouth. Just one pod of grape. ஏன்னா இது ஒரு என்னுடைய வாயில ஒரு சிறிய ஒரு பழம் வாயில போனதுனால ஏற்படுகிற விளைவு. So one day that poor, simple, humble shopkeeper becomes very smart. ஒரு நாள் என்ன ஆகுறாரு, அந்த தாழ்மையான ரொம்ப நல்ல மனுஷனாக இருந்த அந்த கடைக்காரர் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒரு வித்தியாசமான ஒரு திறமையான ஒரு சிந்தனை உள்ளவராக அந்த இடத்துல மாறுகிறார். And he counts his losses. அவருடைய இழப்புகளை எல்லாம் எண்ணுகிறார். And the next time I walk into the shop and I'm looking around, I see some lovely mangoes over there or chikus. Say, don't touch. I'll hit you. Don't touch. You say, Arey, what is wrong? Suddenly, what has happened to this person? Don't touch my grapes. Don't touch my fruits. இப்போ எப்பவும் போல நீங்க என்ன பண்றீங்க, திரும்ப அந்த கடைக்கு போறீங்க. அந்த கடைக்கு நுழைஞ்சு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு பழத்தை நீங்க தொட முற்படும் பொழுது அந்த கடைக்காரர் வந்து சடனா உங்களை பார்த்து ஒரு திடீர்னு ஒன்று சொல்றாரு, அதை தொடாத, இதை தொடாத, அதை தொட்டு பார்க்க கூடாது, நீங்க தொட்டேன்னா உங்க மூஞ்சில அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா ஒரு பிஹேவ் பண்றாரு. He will tell me, you've been coming to my shop for 5 years and this is what you've been eating for free and total your bill is now 10,000 rupees. Please pay me 10,000 rupees. You'll be, what? How can you do something like this? இப்ப 5-10 வருஷமா நீங்க அந்த கடைக்கு போய்கிட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்து அந்த கடைக்காரர் நீங்க என்னெல்லாம் பண்ணீங்களோ, என்னென்ன பழத்தெல்லாம் பிச்சு சாப்பிட்டீங்களோ அதை பார்த்துட்டு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டுட்டு நீங்க இதெல்லாம் சாப்பிட்டதுக்கான பில்லு பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் வருது. அந்த 10,000 ரூபாய் காசு எங்களுக்கு நீங்க கொடுக்கணும்னு அவர் கேட்கிறாரு. நீங்க தடார்னு ஷாக் ஆயிடுறீங்க, என்ன இப்படி ஒரு இது நீங்க கேள்வி என்கிட்ட கேட்கறீங்க அப்படின்னு நீங்க நினைச்சு பாக்குறீங்க. I'm going to make a police complaint and you go to the police station to make a police complaint against me. இப்ப who is complaining, sir? That the ஷாப்கீப்பர். அந்த கடைக்காரர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி நீ 10,000 ரூபாய் கொடுக்கலன்னா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு போலீஸ்ல போயிட்டு அவர் என்ன பண்றாரு, கம்ப்ளைண்ட் பண்றாரு. Will the police take the complaint? இப்ப அது போகும்போது போலீஸ் வந்து அந்த ஒரு புகாராக அந்த போலீஸ் அவங்க எடுத்துப்பாங்களா? He'll tell the shopkeeper, "Arey, you're mad. Go quietly. Go and take the money from him. Why are you coming to disturb her? 10,000 rupees. If I have to take 10,000 rupees from him, how much money are you going to give me? Because I have to fill my pocket also. So please go from here." The police will tell him.
இப்ப போலீஸ் வந்து அவரை பார்த்து என்ன சொல்லுவாருன்னா, அடா பைத்தியக்காரனே, நீ 10,000 ரூபாய் காசை வந்து அவன்கிட்டயே போய் வாங்கிக்க வேண்டியதானே, இங்க வந்து இந்த 10,000 காசுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிற, இந்த 10,000 காசை நான் இது பண்ணி கொடுத்துட்டேன், உங்கள்கிட்ட திருப்பி இது பண்ணி கொடுத்துட்டேன்னா நீ எனக்கு எவ்வளவு காசு தருவ, என் பாக்கெட் ஃபில் ஆகணும் அப்படின்னு போலீஸ் சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல விட்டு துரத்தி விட்டுருவாங்க. Now the shopkeeper is angry with every customer that walks into the shop. இப்போ அந்த கடைக்காரர் வந்து அவரோட கடைக்கு வருகிற ஒவ்வொரு கஸ்டமரை பார்த்து அவர் மிகவும் கோபம் அடைகிறவராக இருப்பார். This is kamas, and this leads to secret sins in our heart and in our mind. இதுக்கு பேர் தான் கமாஷ். இது எதுக்கு வழிவகுக்குதுன்னா, நம்முடைய சிந்தையிலும் இருதயத்திலும் ஒரு ரகசியமான அந்தரங்கமான பாவங்களை செய்வதற்கு இது வழிவகுக்கிறது. Okay, now let's get down to the family level. I'll give an example for the family level. இப்போ நம்ம ஒரு படி இறங்கி நம்மளோட குடும்பத்தின் நிலைக்கு வருவோம். இதை வைத்து ஒரு உதாரணத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். Suppose your father gives you 3,000 rupees to go and pay the house electricity bill of 2,975 rupees. இப்ப 3,000 ரூபாய் காசு கொடுத்து உங்களோட அப்பா வந்து இந்த நம்ம வீட்டுக்கான ஈபி பில்ல கட்டிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. அந்த ஈபி பில்லு 2,975 ரூபாய் வருது. அதை கட்ட சொல்லி உங்களுக்கு 3,000 ரூபாய் கொடுக்குறாரு. And you go and pay the electricity bill and you have 25 rupees in your pocket. 25 rupees. What can I have? I'll have one chai, one coffee. I'll have one idli sambar on the way and I will come. I'll enjoy myself. இப்போ இந்த ஈபி பில்ல கட்டினதுக்கு அப்புறம் பேலன்ஸ் வர 25 ரூபாய் வச்சுட்டு நீங்க யோசிக்கிறீங்க, இந்த 25 ரூபாய் என்ன பண்ணலாம்? ஒரு டீ குடிக்கிட்டா, ஒரு காஃபி குடிக்கிட்டா, இல்ல ஒரு இட்லி சாம்பார் நான் நல்லா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போகட்டுமா அப்படின்னு நீங்க சிந்திக்கிறீங்க. And when you come home, your father say 25 rupees. Give. வந்ததுக்கு அப்புறம் அப்பா கேக்குறாரு, மிச்சம் இருக்கிற 25 ரூபாய் திரும்ப கொடு அப்படின்னு அப்பா கேக்குறாரு. It is a duty to give him the 25 rupees. Why did you spend it? இப்போ உங்களுக்கு இந்த 25 ரூபாய் திரும்ப அந்த மிச்ச தொகையை திரும்ப அப்பாட்ட கொடுக்கிறது நம்மளோட கடமையா இருக்குது. ஆனா அதை நம்ம ஏன் செய்யல? Oh father, I'll give it to you. It's only 25 rupees. Why are you making a big trouble about that? I'll give you the 25 rupees. அப்பா சொல்ற, அப்பா என்ன ஒரு 25 ரூபாய்க்கு போயிட்டு இப்படி நீங்க கேள்வி கேட்டு நிக்க வச்சிட்டு இருக்கீங்க, இந்த 25 ரூபாய் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், வெறும் 25 ரூபாய் தானே, விடுங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. The father say, rascal, I'm not going to trust him with money next time. இப்ப அப்பா சொல்றாரு, டேய் நீ வந்து இனிமே வந்து நீ மோசமானவனா இருக்கிற, இனிமே வந்து உனக்கு இந்த காசு விஷயத்துல உன்னை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு அப்பா சொல்றாரு. All this cause relationship problems with each other. இப்ப இது எதுக்கு உருவாகுதுன்னா, அப்பாவுக்கும் மகனுக்கு இருக்கிற உறவு முறையில ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகளை கொண்டு வருகிறது இந்த இடத்துல ஆரம்பிக்குது. And all relationship problems is the basis of all sin. பாவத்தினுடைய அடிப்படையே எல்லா உறவுகள் இடத்துல ஏற்படுகிற பிரச்சனைகள் தான். And Hamas not only robs, steals and destroys, but it also uses violence to bring forth sin and transgression in this world. அதாவது இந்த கமாஷ்ங்கிற வார்த்தை வந்து பாவத்தை செய்வதற்காக, please come again sir, that word. Hamas also uses violence uses violence to bring about sin into this world. கமாஷ்ங்கிற வார்த்தை வெறும் திருடுறது கொள்ளையடிக்கிறது மட்டும் இல்ல, அது வன்முறையோடு திருடுவதும் கொள்ளையடிப்பதும் அதன் மூலம் பூமியிலே அக்கிரமங்கள் பெருகுவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. Everybody is angry because everybody wants justice. எல்லாருமே கோபமா இருக்கிறார்கள், ஏன்னா எல்லாருக்குமே நீதி மறுக்கப்படுது, எல்லாரும் நீதி வேண்டும் என்பதற்காக எல்லாருமே கோபமாக இருக்கிறார்கள். But who's going to give me the justice when I've been wronged by my brother and my sister? என்னுடைய குடும்பத்துல என்னோட சகோதரி, என்னோட அண்ணன், இவங்க மூலமா ஏற்பட்டிருக்கிற அநீதிக்கு யார் எனக்கு நீதி செய்கிறவராக இருக்க முடியும்? Father is fighting with son, son is fighting with brother, brother is fighting with sister, friends are fighting with each other. Everybody is fighting for justice in this world because everybody is wronging each other, and that wrong and that relationship is sin. இப்போ அப்பா மகனுக்கு விரோதமாக, மகன் அண்ணனுக்கு விரோதமாக, அக்கா வீட்டுல குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு உறவுக்கு விரோதமாக செய்கிற காரியங்கள், அது வந்து எல்லாருமே வந்து அநீதி கிடைக்கல, எல்லாருக்குமே அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, எல்லாருக்குமே நீதி கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் ஒருவருக்கு ஒருவர் விரோதமா இருக்கிறார்கள். அந்த விரோதத்தின் முடிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா பாவமாக இருக்கிறது. If our politicians are sitting in the parliament and fighting with each other and not governing, it is because they're sinning against each other. பாராளுமன்றத்துல இருக்கிற அந்த எம்பி இருக்கிறாங்க, அந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இருக்கிறாங்க, அவங்க ஒருவருக்கு ஒருவர் சண்டை போடுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுற முடிவு என்னன்னா அது பாவத்துல தான் போய் முடியுது. They're not being proper executives and ruling the country, but they're fighting
political bickering and fighting with each other, that is Hamas. அந்த இடத்துல இருந்துட்டு அவங்க இந்த நாட்டினுடைய ஆட்சி நிலையை அவங்க நிலைப்படுத்தணும், ஆட்சி செய்யணும். அதை விட்டு விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால பாவங்கள் அந்த இடத்துல பெருகிட்டு இருக்குது. And that affects the whole country. Everybody in the country gets affected because of them. அவங்கனால மொத்த நாடும் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது, மொத்த நாடும் பாழ்பட்டு கொண்டிருக்கிறது. Husband and wife are fighting in the house because of money. That is Hamas. ஒரு கணவன் மனைவி பணத்துக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா அதுக்கான அர்த்தம் என்னன்னா கமாஷ். Two brothers are fighting with each other for property. That is Hamas. சொத்துக்காக அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்கன்னா அதுக்கு காரணம் அதுக்கு அந்த 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 செய்யறதுக்கான பேர் என்னன்னா கமாஷ். You go to church and the elders of the church are fighting with each other. He's got one Tamil group or there, one Telugu group, but they're all coming to one church and fighting for each other. ஒரே சபைக்குள்ள தமிழ்காரங்களும் தெலுங்குக்காரங்களும் ஒரே சபைக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்கிறது அது பாவம். அதுக்கு கமாஷ் அப்படிங்கிற பேர் வருது. They are fighting in the church, they're fighting outside the church, they're fighting in their homes, they're fighting in their offices. Everywhere you go, people are fighting. And this is the seriousness of the world that we live in, friends. இப்போ ஆபீஸா இருக்கட்டும், சர்ச்சா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், சர்ச்சுக்கு வெளியவா இருக்கட்டும், எங்க இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் தான் கமாஸ். இதுதான் பூமியிலே பாவங்களை பெருகிட்டு இருக்குது. அப்படிப்பட்டதான உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். If God destroyed the world of Noah because of the same thing, don't you think God is going to destroy this world also that we live in? இப்போ நோவா காலத்துல இந்த மாதிரியான பாவங்கள் செய்திருந்த மக்கள்னாலதான் தேவன் வந்து உலகத்தை வெள்ளத்தினால அழிக்கணும்னு நினைச்சாரு. அதே காரியங்கள் தான் இப்பவும் நடந்துட்டு இருக்குது. தேவன் இந்த உலகத்தையும் அவர் அழிக்க மாட்டார்னு நினைக்கிறீங்களா? We are doing far worse and worse things than what the days of Noah are. Worse things we are doing today. நோவா காலத்துல நடக்கிற காரியங்களை விடவும் அதிகமான மிக 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 மோசமான காரியங்களை இந்த காலத்துல இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற உலகத்துல நடந்துட்டு இருக்குது. In the name of technology and the name of advancement and progress and humanity, we are having worse kind of sins and transgressions against God and against each other in this world. நோவா காலத்துக்கு முன்பாக இருந்ததை விட அதிகமாக ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக தொழில்நுட்பங்கிற பேர்ல, மனித தன்மைங்கிற பேர்ல, டெக்னாலஜி எல்லா முன்னேற்றம், டெவலப்மெண்ட் இப்படிப்பட்டதான காரியங்களோட பெயர்களிலே அதிகமான பாவங்களையும் மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் இந்த கடைசி நாட்களிலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். Please open with me to the Gospel of Matthew chapter 24. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துக்கு நாம் வேதத்தை புரட்டி. And I want you to read verses 34 to 37. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 34 to 38. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனத்து வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாழிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும். You want to know the reason why and how fast Jesus is coming to this world? Look at the world that we're living in. It is full of violence and full of Hamas, terrorism and hatred and nation rising against nation, brothers against brothers, sisters against sisters. Everybody is fighting, and this is the reason God will destroy this world. இப்போ தேவன் இயேசு கிறிஸ்துவோட வருகை எப்பொழுது வரும் நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்கன்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்தை பார்த்தாலே அது நமக்கு புரியும். ஏன்னா ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம், ஜனத்துக்கு விரோதமா ஜனம், அண்ணனுக்கு விரோதமா தம்பி, குடும்பத்துல ஒரு உறவுக்கு விரோதமா இன்னொரு உறவு, இப்படிப்பட்டதான காரியங்களை இந்த காலத்துல நடந்து கொண்டிருக்குது. இது ரொம்ப நோவாவின் காலத்துல நடந்ததை விடவும் மோசமான காலங்களாக இந்த காலங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதன் மூலம் தேவன் நிச்சயமாக இந்த உலகத்தை அழிக்கப் போகிறார். The only reason why we are living and we're standing and we're waking up the next morning on this earth is because of the grace of God. இந்த உலகத்துல நம்ம இப்பவும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம தூங்கி அடுத்த நாள் உயிரோட நிம்மதியா அடுத்த நாள் நம்ம எழுந்து நிக்கிறோம் அப்படின்னா இது முற்று முழுவதும் தேவனுடைய கிருபை மட்டுமே. That grace that God showed Noah is the same grace that we're living in today in this world. நோவாக்கு தேவன் எந்த கிருபையை காண்பித்தாரோ அதே கிருபை தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலத்திலும் நம்ம மீது தேவன் இந்த கிருபையை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். Now open with me to the book of Malachi, last chapter 4. மல்கியாவின் கடைசி அதிகாரம், மல்கியா புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம், 4ஆம் அதிகாரம்.
And we're going to read something in the book of Malachi, chapter 4. And read verse 5. I hope it's the same verse, 5 and 6. மல்கியா 4ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். I will send you Elijah before the great and awful day of the Lord, and he will bring the hearts of the fathers to the sons and sons to the fathers. Is the reconciliation of love between two human beings that John the Baptist, who came in the power of Elijah, was supposed to bring in to this world, and then Jesus had to come and perfect it. அதாவது கர்த்தர் சொல்றாரு, கடைசி நாள் வருவதற்கு முன்பாக நான் எலியாவை உங்களிடத்துல அனுப்புகிறேன். எலியா வந்து என்ன செய்வார்னா, பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கும் பிள்ளையோட இருதயத்தை பிதாக்களுக்கு திருப்பது மூலமாக இரு உறவுகளிடையே ஒரு ஒப்புரவாக்குதலை ஏற்படுத்துவார். ரீகன்சிலியேஷன், ஒப்புரவாக்குதலை ஒருவருக்கு ஒருவர் ஏற்படுத்துவான். அப்படி ஏற்படுத்துற மாதிரிதான் எலியாவின் ஆவியோட தான் யோவான் ஸ்நானகன் வந்தாங்கிறதையும் நம்ம பாக்குறோம். அதே காரியத்தை இயேசு கிறிஸ்து வந்து இந்த காரியத்தை பூரணமாக்குவதற்காக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருகிறார். And all throughout the Gospels, Jesus is telling the same thing. He says, love one another. Before you go and offer your gifts at the altar, go and reconcile with your brother first. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்கிற சுவிசேஷ பகுதிகளில் இயேசு கிறிஸ்து வந்து சொல்லுகிற மிக மிக முக்கியமான காரியம் என்னன்னா, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு, நீ காணிக்கை பலிபீடத்தின் மேல போய் நீ காணிக்கை போடுவதற்கு முன்பாக உன் சகோதரத்துல போயிட்டு ஒப்புரவாக்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து அதை வலியுறுத்துகிறார். The reason why Jesus had to be crucified on that cross is because people were not loving each other. இயேசு சிலுவையிலே ஏன் மரித்தார், சிலுவையிலே ஏன் அவர் அடிக்கப்பட்டதுக்கான காரணம் என்னன்னா, மனுஷங்க ஒருவருக்கு ஒருவர் நேசிக்கிறதாக இல்லை, நேசிப்பவர்களாக வாழவில்லை. If that was the story 2000 years ago, my friends, what is the story today in our lives? 2000 வருடத்துக்கு முன்பாக இந்த கதை தான் இருந்திருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா இருக்கிற கதை தான் இருந்திருக்கும் அப்படின்னா இந்த காலத்துல எப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்கும் என்னோட நண்பர்களே, சிந்தித்து பார்க்கலாம். And I challenge everybody today, don't think and say that you are a believer for the last 10 and 15 and 20 years. Hamas is a part of your life and is a part of my life also every day, but we are not dealing with the problem. எனக்கு அன்பானவர்களே, நம்ம 40 வருஷம் கிறிஸ்தவம் 50 வருஷம் கிறிஸ்தவனா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம மாறுதட்டி கொள்ள வேணாம். அந்த கமாஷ் அப்படிங்கிற அந்த வன்முறைக்கு மீறின அந்த குற்ற உணர்வு இல்லாத செய்யற அந்த பாவத்தின் அந்த கமாஷ்ங்கிற வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்குது, எனக்குள்ளே இருக்குது, அது நமக்குள்ள இருந்துதான் இருக்குது. அதை விட்டு வெளியே வருவதற்கான காரியத்தை நம்ம எந்த முயற்சியுமே நாம் எடுத்துக்கொள்வதில்லை. There is more sin and transgression in the church between believers than there is outside. வெளியே இருக்கிற அவிசுவாசிகளிடத்தில் இருக்கிற பிரச்சனையை காட்டிலும் சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகள் மத்தியில தான் பாவங்களும் அக்கிரமங்களும் மீறுதல்களும் பெருகிட்டு இருக்குது. Look and reflect and introspect into your lives whether and get rid of this deadly poison called Hamas. என்னுடைய உள்ளத்துக்குள்ள இப்படி ஒரு சாவுக்கு ஏதுவான ஒரு விஷத்தன்மை உடைய அந்த கமாஷ்ங்கிற வார்த்தை, அந்த குணநலன் எனக்குள்ள இருக்குதான்னு உங்களுக்குள்ளேயே நம்ம உள்ளே பார்த்து ஆராய்ந்து இருக்க கடவும். If you're a person who practices Hamas in his life, know for sure that the brother and sister that you have wronged, God's grace is upon that person to give him justice. இப்போ நீங்க செய்யற அந்த can you come again sir this one slowly. If you're a person who engages in Hamas, know for sure that God protects the person you are sinning against to give him justice. அதாவது நீங்க வந்து ஒருத்தருக்கு விரோதமாக கமாஷ்ங்கிற அந்த குணத்தை வைத்து அவர் மீது நீங்க ஏதாவது அநீதியை செலுத்துவீர்களானால் தேவன் உங்கள் நிமித்தமாக அவர்களை பாதுகாத்து அவருக்கு நீதி செய்தால் என்ன ஆகும்? And Jesus gave us an indication in Matthew 24 as to what will be the state of this world when he comes. மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல தேவன் ஒரு குறிப்பை கொடுக்கிறார். என்னன்னா கர்த்தர் பூமிக்கு வரும் பொழுது என்ன விதமான மனிதர்கள் பூமியில இருப்பார்கள் என்பதை தேவன் ஒரு குறிப்பாக நமக்கு கொடுத்திருக்கிறார். Because it has to repeat the same thing what happened in the book of Genesis during the time of Noah. நோவாவுடைய காலத்திலே ஆதியாகமத்திலே என்ன விதமான காரியங்கள் நடந்ததோ அதே காரியங்கள் இப்படித்தான் நடக்குங்கிறதை தேவன் அதை முன்னறிவிக்கிறார்.
So friends, I urge each one of you all, please reflect in your lives and learn something which the Bible is telling us about grace. Do not take grace for granted. எனக்கு அன்பானவர்களே, கிருபை நம்ம மீது எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒரு விசை சிந்தித்து பார்க்க கடவோம். நமக்குள்ள இருக்கிற சிந்தைகளிலே நாம் அதை சிந்தித்து பார்க்க கடவோம். ஏன்னா இந்த கடைசி காலத்துல கிரேஸ் நம்ம மேல் அளவு அதிகமா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. Grace is given to us for the ability to repent and come back to God. The chance that we can come back to God. கிருபையை வந்து நம்ம ஏதோ ரொம்ப அசால்ட்டா எடுத்துட வேண்டாம். கிருபை நமக்குள்ள இருக்கிறதுக்கான விஷயம் என்னன்னா, தேவனிடத்துல போய் சேருவதற்கு அது நமக்கு ஒரு உதவிகரமா இருக்குது. அது நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குது. நம்ம மனம் திரும்பி தேவனிடத்துல கிட்டி சேருவதற்கு கிருபை நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்குது. அதை நம்ம ரொம்ப அசால்ட்டா எடுத்துட வேண்டாம். Grace is not a license to keep sinning all the time. கிருபை வந்து பாவம் செய்வதற்கான அது ஒரு லைசன்ஸ் கிடையாது. நம்ம பாவம் செஞ்சு கொண்டே இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு கிருபை ஒரு லைசன்ஸ் கிடையாது. If we have become comfortable in our lives and in our sin, I urge all of you all to reflect and to please change your lives and look at khamas in your lives. It is in everybody's life. Remove it today. பாவம் நமக்குள்ள வந்து ஒரு விதமான சுகத்தை தருகிறது. பாவம் செய்து கொண்டே இருப்பது ஒரு விதமான நன்மையா இருக்குது, ஒரு ஆறுதலா இருக்குதுங்கிற மாதிரியான சிந்தை உங்களை கொண்டிருந்தீங்கன்னா, தயவு செய்து அந்த சிந்தையில விட்டு மனம் திரும்பி அந்த கிருபைங்கிற சொல்லுக்குள்ள நம்ம வரக்கடவோம். நம்மை நிதானித்து கிருபைங்கிற சொல்லை அறிந்து கொண்டு இப்பொழுதே இன்றே நம் மனம் திரும்ப கடவோம். Please read the story of Noah again and understand grace of God is very important. நோவாவுடைய பகுதியை மீண்டும் ஒரு முறை வாசித்து பார்த்து மனுக்குலத்தின் மேல தேவன் எப்படிப்பட்டதான ஒரு கிருபை வைத்திருக்கிறார் என்பதை திரும்ப சிந்தித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையில without this grace, you and me will not be able to wake up the next morning. We will be wiped out from the face of this earth. அதாவது கிருபை ஒன்று இல்லாது இருக்குமானால் நம்ம உறங்கிட்டு அடுத்த நாள் காலையில நிச்சயமா எந்திரிக்க முடியாது. இந்த உலகத்திலிருந்து நாம் நிர்மூலமாக்கி துடைக்கப்பட்டு போவோம். So friends, please, I just urge all of you all, take this lesson seriously. It's a very simple lesson, but take this lesson very seriously because it's the basis of sin and transgression in everybody's life. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் பாவமும் மீறுதலும் ரொம்ப அக்கிரமும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறது வந்து ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். இந்த காரியத்தில் இருந்து நம்ம விடுபட கடவோம். இப்ப பார்த்திருக்கிற இந்த பாடம் வந்து ரொம்ப எளிதான ஒரு பாடமா இருக்கும். ஆனா அதை ரொம்ப எளிமையா எடுத்துட வேண்டாம். இதை நான் ரொம்ப சீரியஸா எடுத்து இதுல இருந்து நம்ம விடுபட கடவோம். இந்த கிருபையினுடைய காரியத்தை சிந்தித்து பார்த்து தேவன் எதிர்பார்க்கிற இந்த காரியத்துக்காக நம்மை மனம் திரும்பி அவர் இடத்துல செல்ல கடவோம். There is an organization in the land of Israel called Hamas. What do? They send rockets into Israel. And they're the first one to go and make an official complaint about Israel. Sorry, sir. Is the historical event? There is an organization in Israel called Hamas. Have you all heard of it? No. No? Never heard of Hamas? Yes. Okay. There is an organization in that area called Hamas who does the same thing. They will attack Israel and they will go and make a complaint to the United Nations. And they call themselves Hamas. கமாஷ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து இஸ்ரேல் நாட்டுல இருக்குது. அவங்க என்ன பண்றாங்க, இஸ்ரேலுக்கு விரோதமாக ஒரு ராக்கெட்டை வந்து அவங்க இடத்துல ஏவுறாங்க. அதை பண்ணிட்டு அவங்களே போய் என்ன பண்றாங்க, ஐக்கிய நாடுகள்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவங்களே தங்களை கமாஷ் அப்படின்னு அழைத்துக் கொள்கிறார்கள். So be careful of this. You will find many people who partake and who indulge in Hamas. And to some extent, all of us are. So I'm just praying that you all come to this understanding and pray to God and remove this from your life, friends. So let me translate in Tamil, sir. கமாஷ்ங்கிற பதம் நமக்குள்ள இருந்து வெளியே போகணும் அப்படிங்கிறது. இந்த உலகத்துல நிறைய பேர் இந்த கமாஷ்ங்கிற ஒரு குணநலத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த கமாஷ்ங்கிற அந்த பதம் நமக்குள்ளேயும் இருக்குதா அப்படிங்கிறதை நாமே ஆராய்ந்து நம்ம அதை விட்டு முற்றிலுமாய் வெளிவர கடவோம். ஏன்னா அது ரொம்ப வெளிவரது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குது இந்த காலத்துல. I'll end the message here, and if there's anything you all want to discuss, please feel free. ஓகே, இப்போ இதோட நான் இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம், கேள்விகள் இருந்தா இப்ப நீங்க சொல்லலாம்.